பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். சுகமாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய சர்ச்சில் விரதம் இருந்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏன்னா இயேசு அவர் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் பலியாகி மரித்தார்ல, அதையெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு தினந்தோறும் நாங்கள் கூடுறோம். அப்படி கூடும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னென்னா, நாங்கள் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தோம். எங்கள் அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஏன்னா என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுக்கு எங்கேயாவது இட்டுன்னு போவோம். செவ்வாய்க்கிழமையாக அதுக்கு ஒரு கோயில் இட்டுன்னு போவாங்க. புதன்கிழமைனா அதுக்கு ஒரு கோயிலுக்கு போவோம். இப்படி போவோம். அதனால் எனக்கு ஏன் இட்டுன்னு அதை கேட்குறதில்ல. ஒரு தடவை இந்த செவ்வாய்க்கிழமை சமயத்தில் இப்போ கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா, நிறைய கிறிஸ்தவங்க சென்னையில் இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் இந்துவாக இருந்ததுனால ஒரு கோயிலுக்கு இட்டுன்னு போவாங்க. இட்டுன்னு நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு பலி செலுத்துவாங்க. கோழியோ ஆடோ ஏதோ ஒரு பலி செலுத்துவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இப்போ எங்கள் அம்மாவை கேட்டேன், என்னம்மா அது அந்த மாதிரி வெட்டுறீங்க அறுக்கிறீங்களே அப்படின்னா, இல்லைப்பா நம்ம பண்ணுற தப்புக்கு இந்த ரத்தம் சிந்தனம்பா, அது வெளியே பலி செலுத்தணும், அதான் நல்லது, அதான் நம்மளுக்கு பரிகாரம்னு சொல்லுவாங்க. அவ்வளோவா புரியாது. அதுவே நல்லா தெளிஞ்ச பிறகு எனக்கு அது புரிஞ்சுது. அதுபோல் இயேசு சுவாமி வந்து ஏன் சிலுவையில் மரித்தாருன்னா, எங்கள் அம்மா சொன்னாலே அது வந்து இப்போ கவனம் வருது. என்னன்னு படிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுது. படிக்கிறேன் பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசுவே. இயேசு வந்து பலி ஆயிட்டார். ஆடு மாதிரி பலி செலுத்திட்டான் இயேசு. ஏன்னா அந்த பலி நாம் எல்லாரும் செய்த பாவத்துக்கு பரிகாரத்துக்காக அவர் பலி ஆயிட்டார். ஏன் அப்படி பண்ணார் அவர்? ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம்லாம் சரி பண்ண முடியாதா? பண்ண முடியாது. மனுஷனுக்கு மனுஷன்தான் போகணும். அதனால் நம்ம தப்பு செய்துட்டு கோழி எடுத்துமே கொடுத்த சரியாது இல்லை. நீங்களே யோசனை பண்ணாங்க. அதெல்லாம் தவறு. அப்போ இயேசு தான் என்ன பண்ணார்? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்துட்டது. அப்போ ஒரு பலியாகி ரத்தமெல்லாம் செஞ்சது. அந்த பலி தான் நம்முடைய பாவத்தை நீக்கி உண்மையான மனுஷனாக மாற்றுகிறது என்பதை நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், எந்த ரத்தமும் பலி செலுத்தினா பரிகாரம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் நமக்காக பலியானார். அதற்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம விடுபட்டோம். இந்த பலியினால் நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. இதுதான் இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அதை கண்டுபிடிச்சேன். இயேசு சுவாமி வந்து பலியாகி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உறுதி பண்ணிட்டார். நீங்கள் விசுவாசி நம்புறீங்களா? அவர் நம்பினா பலியை கோழி ஆடு அதெல்லாம் செலுத்த வேண்டியதில்லை. இனிமேல் எதுவும் அதெல்லாம் செய்யக்கூடாது. இயேசு பலி ஆகிட்டார். ஓகேவா? நாளைக்கு மீதி சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.